மே 15 புகை ஒரு பகை. நீங்கள் கடவுளின் ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தூய ஆவியானவர் உங்களில் தங்கியிருக்கிறார் என்றும் அறியாமல் இருக்கிறீர்களா? ஒருவன் கடவுளின் ஆலயத்தை கெடுத்தால் கடவுள் அவனை கெடுப்பார். 1 கொரிந்தியர் 3:16-17. புண்பட்ட மனதை புகைவிட்டு ஆற்றுகிறேன் என்போர் சிலர். சுருளாய் புகைவிட்ட பல வாழ்நாளின் இறுதியில் சுருண்டு படுத்து கிடப்பது வாழ்க்கையின் வாடிக்கை. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் பீடி சிகரெட்டு கிடையாது. ஆகவே வேதத்தில் புகை பழக்கத்தை பற்றி நேரடியான போதனை இல்லை. எனினும் பொது அறிவின்படி பார்த்தாலும் எல்லா சிகரெட் பெட்டிகளிலும் இந்த வாசகம் உண்டு: ஸ்டாட்டச்சரி வார்னிங், ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். இந்த மாதத்தின் இறுதி நாள் அகில உலகிலும் புகைப்பு எதிர்ப்பு நாள் என அனுசரிக்கப்படுகிறது. புகைத்தல் நம் ஆரோக்கியத்திற்கு கேடு என்பது விஞ்ஞான ரீதியில் உலகம் முழுவதும் மருத்துவர்களால் நிரூபிக்கப்பட்ட உண்மை. தமிழகத்தில் பொதுவிடங்களில் புகைப்பது சட்டத்தின்படி குற்றம். வேதமும், பிரியமானவரே, உன் ஆன்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன் 3 யோவான் 2 என விரும்புகிறது. எனவே புகைப்பது கடவுளின் விருப்பத்திற்கு மாறானது. ஆகவேதான் புகைப்போர் பலரது மனசாட்சி அவர்களுக்கு உறுத்தலாய் உள்ளது. கடவுள் நம் ஆன்மாவைத்தானே மீட்டு தூய்மைப்படுத்துகிறார். எனவே புகைப்பிடித்தல் நம் ஆன்மாவை கரைப்படுத்துவதில்லை என்போர் சிலர். புகைப்பவர்களின் உதடு, பல், கண்களை பார்த்தால் அவை எவ்வளவு அலங்கோலமாய் காணப்படுகின்றன. கடவுள் நமக்கு கொடுத்துள்ள கட்டளை என்ன? உங்கள் உடல்கள் கடவுளின் உறுப்புகள் என்று உங்களுக்கு தெரியாதா? ஆகையால் கடவுளுக்கு உடையவைகளாகிய உங்கள் உடலினால் கடவுளுக்கு மகிமை செலுத்துங்கள். 1 கொரிந்தியர் 6:15. புகைப்பிடிப்போர் பெரும்பாலும் ஒருவித அடிமைத்தனத்துக்குள் தான் இருப்பார்கள். யோவான் 8:34. ஆனால் கடவுளின் பிள்ளைகளுக்குரிய உயரிய கோட்பாட்டை திருமறையில் இப்படி வாசிக்கிறோம்: எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை உண்டு, ஆனாலும் எல்லாம் எனக்கு தகுதியாய் இருக்காது. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை உண்டு, ஆனாலும் நான் எதற்கும் அடிமைப்பட மாட்டேன். 1 கொரிந்தியர் 6:12. தீதாய் தோன்றும் எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்றும் திருமறை போதிக்கிறது. புகை நமக்கு பெரும் பகை. பலர் இன்று இந்த பழக்கத்திலிருந்து மீள முடியாமல் தவிக்கின்றனர். பிரச்சனைக்கு தீர்வு இதோ: இயேசு உங்களை விடுதலையாக்கினால் உண்மையிலேயே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். யோவான் 8:36. சோதிக்கப்படுகையில் மேற்குறிப்பிட்ட வசனங்களை நினைவுபடுத்தும்படி ஆவியானவரிடம் வேண்டுங்கள். புகைப்போரின் சகவாசத்தை விட்டுவிடுங்கள். பல் மருத்துவரிடம் சென்று பற்களில் உள்ள கரைகளை நீக்கிவிடுங்கள். ஸ்மைல், ஜீசஸ் லவ்ஸ் யூ. தூயாதி தூயவரே, எங்களுக்கும் எங்களை சுற்றி இருப்போருக்கும் தீமை விளைவிக்கும் எவ்வித பழக்கத்தையும், அது எங்களுக்கு எவ்வளவாய் பிரியமாயிருந்தாலும், விட்டுவிட சக்தி தாரும்.